கரோடி அடிபட போட்டு போறீங்க இந்த கரோடி அடிபட போட்டு போறீங்க அந்த முதல் வெண்ணிலே கரகரமண்ணே சரசரமண்ணே கருத்த பொன்னரைகளாம் காலாட்படைகளாம் யுத்தத்துக்கு போரைகளாம் எந்த போர்வலைகள் அந்த அஞ்சோத தேவர்களும் பயம் கொள்ளா முனிவர்களும் இந்த 14 லோகத்திலும் எந்த பாண்டு மகக்கள் வீமசேனன் வருகின்றால் மெட்டி மெத்தா அங்கே வள போட்டு எவடி நானே மெட்டி மொழிய வள வீட்டு மொழிய நானே இந்த பேட்டியில் சபையில் வந்தேன் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தியார் பத்ரா தேவிக்கும் 5 மகாராஜாக்கள் பிறந்தோம். அதிலே என் தாயானே குந்தி தேவிக்கு தருமன், பீமன், அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். என் தாயானே மத்ரா தேவிக்கு நகுல சகாதேவன் பிறந்தார்கள். இருந்த போதும் நாங்கள் ஒரு தாய் மக்கள் போல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த வீமன் எதற்காக வந்தேன், ஏன் இந்த தோற்றத்தோடு இருக்கின்றேன், எதற்கு இந்த ஆரவரத்துடன் இருக்கின்றேன் என்று தெரியுமா? வணக்கம் 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 வணக்கம். என் உயிர் மந்தியாரே, என் நார்மைய தந்தையாரே, என் நார்மைய தந்தையாரே, இத்தனை மீது இத்தனை மீது ஏன் இந்த சபைக்கு வராது கால தாமதம்? எதற்காக கால தாமதம்? ஆமா, என்ன கேட்டேப்பா? இந்த அரசவைக்கு மன்னன் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய அவை மிருதகாமியானி ஏனடா கால தாமதம்? ஆமா, இப்ப கேட்டு நான் என்ன இங்க யாரு பைத்தியம்? இப்ப கேட்டா 4 மணிக்கு கேட்டேன், இப்ப கேட்டேன், ஏன்டா காலசாமன் கேட்டேன்? இந்த அரசபையில நான் பைத்தியமா இல்ல நீ பைத்தியமா? முடிவாடா, யார் யார் பைத்தியம்? யார் பைத்தியம்?
அறிவற்றவனே அது போகட்டும். நான் யார், எப்பேற்பட்டவன், நான் யாராருக்கு மகனாக பிறந்தேன் எங்கள் வரலாறு தெரியுமாடா? எப்படி தெரியும்? ஐயோ 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 ஏண்டா ஏன் ஆத்தால கேட்கணுமா? ஐயோ ஐயோ ஆமா எங்க ஆத்தால கேட்ட நீ சொல்ல நீ யாராருக்கு பொண்ணு சொல்லுவா சொல்லுவா அந்த வார்த்தை சொல்லுவா சொல்லுவா சொல்லுவாடா சொல்லுவா சொல்லுவா யாருகிட்ட யாருகிட்ட என்னிடத்துல 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 எந்த வார்த்தை பேசுறது எந்த வார்த்தை பேசுறது எதுக்கு 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 பேசுற என்ன பேசுறேன் யார் மெட்ல யாரா மெட்ல யார் மெட்ல யார் யார் மெட்ல ஹோய் 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 யார் சொல்றீங்க நான் சொல்றேன் யார் சொல்றீங்க நான் கட்டி வச்சு தோட்டு யார் நான் நான் ஏடா கட்டி வச்சிருந்தா ஆமா ஹேய் இங்க யார் நாய் இப்படி வா நான் நாய் நான் நாயா நான் நாயடா இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் அடிக்கணும் வாங்கிந்திய அது அடி கிடையாது இங்க வாடா 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 ராஜா மகாராஜா டேய் காவலா அது போகட்டும் இந்த ரசவிலே வந்திருக்கு கூடியவன் யார் எதற்காக வந்தேன் என்ன காரணத்துக்காக வந்தேன் தெரியுமாடா நீ எதுக்கு வந்தீங்க எனக்கு தெரியும் தெரியாதா டேய் நான் எந்த பரம்பரையில பிறந்தவனாக தெரியுமாடா வேற மட்டில யார பெண்களுக்கு வந்த நானே சொல்லிட்டேன் இந்த ஊர்ல நானே நடந்து தான் வந்திருக்கேன் ஓஹோ இங்க வா இந்த ஊர்ல நான் நாடகம் அங்க போறா இங்க வாடா ஐயா நல்லா தெரியும் யாரம்மா 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 எப்படி வாசி எப்படி வாசி அறிவற்றவனே டேய் ஏங்க இப்போ வருங்க பாட்டுக்கு வசனம் வந்துரும் சரி சாட்டி அடிக்கலாம் இந்த மகாராஜா பாட்டுல வராது டேய் மிருதகம்யா பாண்டு மகாராஜனுக்கும் குந்தியார் மத்ரா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் பிரணம் ஆமா நாங்கள் எந்த குலம் தெரியுமாடா டேய் கவரகுலத்துக்கு அதிபன் கவரகுலத்துக்கு அதிபன் அந்த காந்திமனுக்கு மூத்த தலைவன் கவரகுலத்துக்கு அதிபன் சூரன் சூரன் என்று கொண்டு நிலப்படுகிறவன் கவரகுலத்துக்கு அதிபன் அந்த காந்திமனுக்கு மூத்த தலைவன் பாய் இந்த பாண்டு மகாராஜனுக்கும் மத்ரா குந்தியா மத்ரா தேவிக்கும் ஐவர் ராஜாக்களே இரண்டாவதாக பிறந்தவன் இந்த பீமன் நாங்கள் பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்கள் என் பெரிய தகப்பனார் பிள்ளைகள் கௌரவர்கள் 101 பேர்கள் எத்தனை பேரு 101 பேரு அந்த 101 பேரும் நாங்கள் இருந்தது யாரு 5 பேரு அப்பொழுது சிறு வயதிலே என்னை கண்டால் அந்த துரியோதனாதி குட்டைகள் பயப்படுவார்கள் ஆமா நாங்க சின்னம் சிறு வயதாக இருக்கும் போது எங்க மாமா கண்ணன் எங்களுக்கெல்லாம் நடுவீட்டு விளக்காக குத்து விளக்காக விலகிக் கொண்டிருக்கின்றாரே அவர் ஒரு முறை எங்களை பார்ப்பதற்காக வந்தார் வந்த பிறகு பலாப்பழம் ஒன்று கொண்டு வந்தார் ஆமா அந்த பலாப்பழத்திலே கரைக்காக இருவருக்காக பாதி பாதி பங்கு என்று துரியோதனன் உரைத்தான் அதன் பிரகாரம் நான் என்னை உரைத்தேன் நீங்களோ 101 பேர் நாங்களே 5 பேர்கள் இருந்தாலும்
பாகம் என்று வந்துவிட்டால் பாதி பாதி தானே, நீங்கள் எங்களுக்கு பாதியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் துரியோதனன் அன்றே என் மீது சூழ்ச்சிக்கரணம் வைத்து விட்டான். அது போனது. அது மட்டும் கிடையாது. டாய் மிருதகாமியா, இந்த நாளடைவிலே என் தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். அவர் இறந்தவுடனும் எனக்கு அப்பொழுது என் அண்ணன் தர்மநந்தனுக்கு 16 வயது. என் தந்தை இருந்தவுடன், பாண்டு மகாராஜன் இருந்தவுடன் என் அண்ணன் தர்மநந்தனுக்கு யுவராஜ பட்டம் சூட்ட வேண்டும். எனவே யுவராஜ பட்டம் சூட்ட வேண்டும் என்று எண்ணி என் அண்ணன் தர்மநந்தனுக்கு பட்டத்தை சூட்ட சொன்னார்கள். ஆமா, சூட்டவில்லை, சூட்ட சொன்னார்கள். ஆனால் சகுனி சூழ்ச்சியாலே துரியோதனன் என்ன விளைத்தான், உன் தந்தை இறந்து சொர்க்கமும் போகவில்லை, நரகமும் போகவில்லை, அந்தரத்திலே பச்சாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆகிய நாளே வாரணாவரத்திற்கு சென்று 21 நாட்கள் திதிகர்ம காரியம் செய்துவிட்டு வர வேண்டும் அப்படி என்று உரைத்தாள். அதன் பிரகாரம் நாங்களும் திதிகர்ம காரியம் செய்வதற்காக சென்று விட்டோம். சென்ற உடனே இவன் என்ன செய்தான், இந்த துரியோதனாதிகள் என்னை கொல்வதற்காக என்ன செய்தான், ஐவரை கொல்ல நினைத்தான் துரியோதனன், என்ன கொல்ல நினைத்தான். புரியாதா? ஒரு பதில் குருசி நாட்டி வகித்தான் துரியோதனன், குருசி நாட்டி வகித்தான். என்னை கொல்வதற்காக குலக்கம் குளத்திலே குருசியை நாட்டி வைத்தான். உன்ன முனவிலே விஷத்தை கலந்தான். அது மட்டும் கிடையாது. அதனாலே என்ன செய்தான், நாங்கள் வருவதற்கு முன்பாக ஒரு அரக்கு மாளிகை கட்டினான். அந்த அரக்கு மாளிகையிலே மெழுகு போன்ற பொருட்கள் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து அதில் கட்டி எங்களை வர வைத்தான். அதில் தந்திரமாக வர வைத்து எங்களை தீயிட்டு கொளுத்தி கொல்ல வேண்டும் என்று துரியோதனன் திட்டத்தை தரான். அதற்கு மாளிகை கட்டினான் துரியோதனன், ஐவரை கொல்ல நினைத்தான். அதற்கு மாளிகை கட்டினான் துரியோதனன், ஐவரை கொல்ல நினைத்தான். அப்படி அரக்கு மாளிகையிட்டு எங்களை தீயிட்டு கொளுத்தினான். அந்த அரக்கு மாளிகையை தப்பித்து 5 ராஜாக்களையும் ஒன்றாக வாரி சேர்த்துக் கொண்டு என் தாயாகி குந்தி தேவி மாறி அணைத்துக் கொண்டு இடும்பாவனத்தை நோக்கி சென்றேன். இடும்பாவனத்திலே இடும்பாசூரனை கொண்டு இடும்பிய மணந்து எனக்கும் இடும்பிக்கும் பிறந்தவர்தான் கடோர்கஜன். அப்படி அங்கிருந்து முன்னூத்தி மங்கலம் சென்றோம். முன்னூத்தி மங்கலத்திலே பக்காசூரன் என்ற சூரனை வதம் செய்து அங்கிருந்து பாஞ்சால தேசம் சென்றோம். அந்த பாஞ்சால தேசம் செல்லும் போது பாஞ்சால மன்னன் அவள் மகள் திரௌபதிக்கு பாஞ்சாலிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று யகு விஷ்ணு என்று சொல்லக்கூடிய வில்ல வைத்து இந்த அவனி 56 தேசங்களே யாராக இருந்தாலும், எத்தனை மன்னாதி மன்னர்கள் இருந்தாலும், இந்த யாரும் அளிக்காத வில்லை வைத்தால் என் மகள் பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று உரைத்தான். அதன் பிரகாரம் என்ன செய்தார்கள், அவனி 56 தேசத்தில் எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் வந்தார்கள். ஆனாலும் அந்த வில்லை யாராலையுமே வளைக்க முடியவில்லை. என் தம்பி அர்ஜுனன் மாமா கண்ண மாமா துணை கொண்டு யாரும் வளைக்காத வில்லை வளைத்து பாஞ்சாலியை திருமணம் செய்து முடித்து விட்டான். அப்படி திருமணம் செய்து முடித்து விட்டு வந்தால் எங்க சென்றோம், எங்களுக்கு சொதை உங்களா எங்க சென்றோம், எங்களுக்கு சொந்தமான தாயாதி கொடுத்தது அங்க இந்திர பிரசன் ஒன்று உருவாக்கி அதுல வாழ்ந்து கொண்டு வந்தோம். அதுல வாழ்ந்து கொண்டு இந்த வருவாயிலே என்ன செய்தார்கள், துரியோதனன் எங்களை பார்ப்பதற்காக வந்தான். அங்க ஒரு மாளிகை கட்டினோம். அதாவது மேல் நோக்கி இருந்தால் கீழ் நோக்கி தெரியும், கீழ் நோக்கி இருந்தால் மேல் நோக்கி தெரியும். தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்காது, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்காத போது இருக்கும். அப்படி அந்த துரியோதனன் முதலில் எங்கள் வாயற்படைக்கு இது குறைவாக இருக்கின்ற விண்ணான் கீழே விழுந்து விட்டான். தண்ணி இருக்குது என்று நினைத்து காலை வைத்தாங்க, தண்ணியில பாச வாய்க்கு வந்தான். அப்ப மாளிகையில் இருந்து நானும் பாஞ்சாலியும் கைத்தட்டி நகைத்து செலுத்தும். இதை பார்த்த வஞ்சகம் வைச்ச துரியோதனன், அடே பாஞ்சாலி, எண்ணியா நீ கைத்தட்டி நகைத்து சிரித்தால் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று எண்ணி அவன் என்ன செய்தான், புது மாளிகை கட்டி எங்களை அழைப்பு விடுவித்தான். அந்த அழைப்பு விடுவித்து எங்க என்ன செய்தான், என் அண்ணன் தர்மநந்தனை சகுனியும் துரியோதனம் சாதகமாக வரவைத்து சொக்காட்டம் சூடுகாரம் மாறினார்கள். ஆமா, அதிலே என் அண்ணன் மறுத்தார். சும்மா இது ஒரு விளையாட்டுக்காக தான் என்று சொல்லி அப்போ சகுனியோட சூழ்ச்சியாலே நாட்டை இருந்தான், நாட்டு மக்களை இருந்தான், ஆயுதங்களை இருந்தான். கடைசியாக
என் மனைவி எங்களுக்கு 50 ராஜாக்களுக்கும் மனைவியாக விளங்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலியும் விழுந்துட்டும். அப்படி இருந்த அந்த தருவாயிலே என்ன செய்தான்? டேய், இனிமேல் உங்களுக்கு இந்த நாட்டிலே இடம் கிடையாது. நீங்கள் ஆடிய ஆட்டத்தில் அத்தனையும் தோற்று விட்டீர்கள். ஆகினால உங்களுக்கு நாடு கிடையாது. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம் கழித்து வந்தால் நாடு தருகிறேன் என்று அந்த துரியோதனம் சகனியம் உரைத்து விட்டார்கள். அதன் பிறகு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம் நாங்கள் நாடு கடந்து காட்டை கடந்தோம். அதற்கு பிறகு 12 ஆண்டு முடியும் அந்த தருவாயை நாங்கள் என்ன செய்தோம்? மாமா கண்ணனை வைத்து உலக முனிவர் மூலமாக என்ன செய்தோம்? நாங்கள் நாடு கேட்கறதுக்கு தூது அனுப்பணும். அந்த துரியோதனம் சகனியம் நாடு கொடுக்க மறுத்து விட்டார். உலக முனிவர் போராடு என்ன என் மாமா கண்ணன் இருக்கின்றாரே, அவரை அழைத்து இப்பொழுது நாடு தருவார்களா? ஏனென்றால் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம் கழித்து வந்தால் நாடு தருகிறேன் என்று அந்த துரியோதனாதிகள் உரைத்தார்களே, மாமா சென்றாவது அந்த நாடு கேட்டால் அந்த நாட்டை கொடுத்து விடுவார் என்று எண்ணி மாமா கண்ணனையும் அனுப்பி வைத்தோம். ஆனால் அங்கு சென்ற மாமா நாடு கொடுக்க முடியாது என்று உரைத்து விட்டான். அடே துரியோதனா, இந்த நாடு அப்படி 56 தேசமும் தேவையில்லை. அவங்க 50 ராஜாக்கள் இருக்கிறது எத்தனை பேரு? 5 பேரு. இந்த 5 பேருக்கு 5 நாடாவது குர்ஆன் கேட்டான். கொடுக்க முடியாது மாமா என்று உரைத்து விட்டான். டேய், அதுவும் வேண்டா, 5 பேருக்கு 5 வீதியை குருடா என்று கேட்டான். அதுவும் தர முடியாது என்றான். 5 வீடு வேண்டாம், 50 ராஜாக்களுக்கு 5 வீடாச்சும் குர்ஆன் கேட்டான். வீதியை விட்டுட்டு 5 வீடும் தர முடியாது. டேய், அவர்கள் 5 ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வீடு குர்ஆ என்று கேட்டான். அதுவும் தர முடியாது. மாமா, இந்த உலகினிலே கூர்மூசி நாட்டிற்கு நூல் இடம் கொடுத்தாலும் அதுபோல் இந்த மன்னோம் எனதே, இந்த நாடோம் எனதே என்று சொல்லி நாடு கொடுக்க முடியாது என்று துரியோதனன் உரைத்து விட்டான். அப்படி நாடு கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இப்போது அந்த பஞ்சபாண்டவர் நாட்டை பெற வேண்டும் என்றால் 18 நாள் பாரத போர் வைத்து இதில் யார் வெற்றி பெறுவோ நாடாண்டவர் காரே, காடாண்டவர் காரே என்று உரைத்தான். இது சாதகமாகிவிட்டது என் மாமாவுக்கு. ஆகினாலே என்ன செய்தோம்? முதல் நாள் முதல் 10ஆம் நாள் வரை பீஷ்மாசாரிக்கு பட்டத்தை, சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தார்கள். அதிலும் நாங்களே வெற்றி பெற்று விட்டோம். 10ஆம் நாள் முதல் 13ஆம் நாள் வரை துரோணாச்சாரியாருக்கு பட்டத்தை கொடுத்தார்கள், சேனாதிபதி பட்டத்தை. அதிலும் நாங்களும் வெற்றி பெற்று விட்டோம். கடைசியாக 17ஆம் நாள் யுத்தத்திலே 17ஆம் நாள் யுத்தத்திலே சகுனியிடம் சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தார்கள். என் தம்பி அர்ஜுனன் அந்த கர்ணனையும் கொண்டு விட்டான். கடைசியாக 18ஆம் நாள் யுத்தத்திலே அந்த ஜல்லியனை கொள்வதற்காக சகாதேவன் கொண்டான். கடைசியாக சகுனியை கொண்டது நகுலனும் கொன்று குடித்து விட்டான். இப்ப இருக்கு யாரு? 18ஆம் நாள் போர். இங்க யாருக்கு தாங்க? யாருக்கு? கடைசியாக இந்த நாடோம் எழுதே, இந்த மன்னோம் என்று உரைத்தானே அந்த துரியோதனன் உரைத்தான். ஆனால் அந்த துரியோதனை நாம் கொல்ல வேண்டும் என்றால் அப்பொழுது சூது சக்கட்டம் ஆடும்போது பாஞ்சாலியை, அடியே பாஞ்சாலி, என்னை கை கட்டி நடத்தி சிரித்தாலோ தம்பி துச்சனை அழிவிட்டு சித்திரமேயத்தில் ஈட்டாது மானமக்கம் செய்து துளை விழுந்தான் அந்த துச்சோதன். அப்பொழுது மாமா துணை கொண்டு மாமா துயல் கொடுத்து பாஞ்சாலியை காப்பாற்றினார். அப்பொழுது பாஞ்சாலி, அடியே துரியோதனா, என்னை எப்பொழுது இந்த சித்திரமேட்டினை மானபங்கம் அடித்து நீ துயில் உறைந்தாயோ, உன்னை என் கணவர் பீமன் கதையால் உன்னை கொன்று அந்த இரத்த உதிரத்தை நான் எடுத்து அப்பதான் என் கூந்தலை முடிப்பேன் என்று என் மனைவி பாஞ்சாலி சபதம் தீட்டிருக்கின்றார். அப்படி மீதி இருப்பது 18ஆம் நாள் யுத்தம். அந்த 18ஆம் நாள் யுத்தத்தில் மீதம் இருப்பவன் அந்த துரியோதனாதி, அந்த துரியோதனன் இருக்கின்றான். அப்படி அந்த துரியோதனை கொல்ல வேண்டும் என்றால் நான் தனியாக போக முடியாது. ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் நடுவிட்டு விளக்காக, குத்து விளக்காக பரந்தாமன், கண்ணன், மாயவன், பரமசூதன், பச்சவர்ணன் என்று சொல்லக்கூடிய எங்கள் மாமாவை அழைத்து துணை கொண்டு அந்த துரியோதனை கொல்ல வேண்டும். எங்கடா சம்பளம் இல்லையா? இப்பொழுது மாமனம் பார்க்கணும். சொல்லலாமா? ஒரே 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 சார் எங்கடா செம்படா? எங்கடா டேய் செம்படா? எங்கடா வீணானே விட்டுனடா நடா டேய். சார் சார் வாங்க சார், வாங்க சார், முடிச்சுட்டு வாங்க. ஒன்றரை பாடலானா நீ தான் வந்துட்டு என்ன பாடி தானே இருப்பா? ஏன் நீ என்ன சார் யூடியூப் போகுது? அதையா நான் விடுவோம் நான். நான் ஐயோக்குவா, நீங்கள் வரீங்களா சார்? நாங்கள் பாட்டு பாடுவா? மாமனை அழைத்து மகிழ வேண்டும். அவர் அழைத்தால்தான் மாமா வருவார்.
பச்சை நீரம் அவன் திருமேனி பவள நீரம் அவன் சவிதையே பச்சை நீரம் அவன் திருமேனி பவள நீரம் அவன் சவிதையே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் பச்சை நிறம் அவன் திருவுள்ளோ மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாறவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாறவன் வடிவம் அதில் கண்டேன் நாராயணகரி 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 கோவிந்தா நாராயணகரி 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 கோவிந்தா மாமா பீமசேனா வாழ்க வளமுடன். நிசப்தமான ஒரு முதலிலே என்ன நீங்க வாழ்த்துங்கள் மாமா. ஆஹா உலகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அன்பன் குருவூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1030 நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே. அது நிசப்தமான வேலைன்னா நடு ஞாபகமா இருக்கணும். இப்ப மணி 8 நிசப்தமான வேலை. எம்ஏ சார் முட்டு வடிக்கிறீங்க சார். மாமா எங்களுக்கெல்லாம் நடுவிட்டு விளக்காக விளங்கக்கூடிய மாமா உந்தனை எந்தன் குலதெய்வம் என்று புனிதிலே நான் வளர்ந்தேன் மாமா. அம்மா உந்தனை எந்தன் குலதெய்வம் என்று புனிதிலே நான் நினைத்தேன் மாமா. எந்த நாளும் கண்ணில் போல எந்த நாளும் இந்த கண்ணில் போல ஓகிரி வீட்டு மாமா கண்ண மாமா மாமா கண்ண மாமா மாமா பீமசேனா வாழ்க வாழ்க. ஆமா மாமா 17 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. மீதம் 18 நடந்திருக்கிறது. 18 நேரம் தான் இருக்கிறது. ஆமா அன்று சபதம் தீட்டினாலே என் மனைவி பாஞ்சாலி என் பாஞ்சாலியின் கனவை நான் நகர்த்த வேண்டும். அதற்கு என்ன வயசு செய்யும் மாமா? ஆமா பீமனை அடிச்சு அதாவது அந்த துரியோதனை அடிச்சு கொண்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆமா அவனை கொல்லணும். அவன் எங்கே இருக்கிறான்? அதான் மாமா தெரியல. எங்கெங்க தேடி பார்த்தாலும் தெரியவில்லை மாமா. என் கண்களுக்கு புலப்படவில்லையே. எல்லா இடமும் தேடி பார்த்து விட்டான். தேடி பார்த்து விட்டேன். அடி உதை வாங்கி கொண்டு அவன் எங்க இருக்கின்றான், எங்க பதுங்கி கொண்டிருக்கின்றான், எந்த திசையில் இருக்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால என்ன பண்ணணும் இப்போ? மாமா அவன் இருக்கும் இடத்தை நாம் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. அப்படியா? தெரியவில்லை. அவனுக்கு எங்கே இருக்கிறான் ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு போகலாம். ஆமா அப்படியே அண்ணா அண்ணா வெளியே வர. அதாவது இந்த இடம் சமந்த பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய மடு. சமந்த பஞ்சகம் என்று சொன்னால் சிவந்த பஞ்சகம் என்று கூட சொல்லுவார்கள். ரிஷி பரசுராமர் தன்னுடைய தந்தைக்கு 21 தலைமுறை சத்திரியர்களை பெறுவதற்கு அந்த உதிரத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே நிரப்பி 7 மடு அதை நிரப்பி இதில் திருவருத்தம் செய்கிறேன் சத்தியம் செய்து அதை நிறைவேற்றினார். அதனால இது சிவந்த பஞ்சகம் சிவந்த பஞ்சகம் என்று சொல்லுவார். இந்த மடுவுல அப்படி என்றால் மாமா இந்த மடுவிலே மேலே ஏறிய அந்த பாதங்கள் தான் தெரிகிறது. தோற்கணும் மாமா. எங்க போயிருக்கணும் மாமா? அதாவது துரியோதன எதிர் ரோமம் பாதத்திலே ரோமம் படைத்தவன். ஓஹோ அவனுக்கு தரையில நடந்தே பழக்கம் அறியாதவன். உற்பத்தி படைப்பு அங்கதான் நடப்பான். ஓஹோ பார்த்தியா? ஆமா உள்ளே போன காலடி இல்லை, தெரியவில்லை. உலகத்திலிருந்து ஏறி வந்த வெளியே வந்த காலடி தெரிகிறது. ஆமா மாமா. அப்போ உள்ள இவன் பின்னிட்ட வாக்காகவே நடந்து போயிருக்கிறான். உள்ள துரியோதனன் தான் இருக்கணும். அப்படி என்றால்
பார்த்தாயா? இறந்து போன உயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமா சேனாதிகள் ஆமா அது வாட்டிக் கொண்டிருக்கின்றது மாமா மாமா. ஆஹா அந்த முனிவரிடத்திலே அமிர்த சஞ்சீவினி என்ற மந்திரத்தை துரியோதனன் கற்றெடுத்தான். ஆஹா ஏன் ஓடுறீங்க? அந்த மந்திரத்தை இப்போ தண்ணீரிலே உடுக்கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ அப்படி உடுக்கொடுத்து அது முழு அந்த மந்திரம் உருவாகிவிட்டார், உருவேற்றிவிட்டார். நாட்டுக்கு நாடு நன்னாடு முன்னாடாக விளங்கக்கூடிய, எந்த நாட்டுக்கு சோமந்தால் மற்ற நாடு சோமாக விளங்கக்கூடிய, எந்த ஊருக்கு சோமந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சோமாக விளங்கக்கூடிய இந்த புண்ணிய கிராமம் கிராமம் சாதாரண கிராமமா நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. விளங்கக்கூடிய விளங்கிய இந்த ஆமா இந்த புண்ணிய கஷேத்திரம் விஸ்வரெட்டி பாளையம். விஸ்வநகர் என்று சொல்லக்கூடிய விஸ்வரெட்டி பாளையத்தில இது நாடகத்துக்கெல்லாம் நாட்டுங்களா ஜானகிராம் ஆசிரியர் தூய தமிழே பேசுவார். நல்லா பேசவே மாட்டாரு. தூய தமிழ் நல்ல தெளிவே செந்தமிழிலே பேசக்கூடிய ஆசிரியர். அவர் பேர அவர் சார்பாக அவருடைய பேரன் பேருங்க திருவந்திபுரம் தேவநாத பெருமாளுடைய திருப்பையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானகிராம மாநகராசிரியர் பேராசிரியர் அவர்களுடைய பேரப்பிள்ளை அவர்கள் பேர்நாளை கொண்டாடப்பட்ட பாசியம். இவர் நாட்டாளர்கள் மையம் கண்ணைக்கு தலைவர் போன்ற பெரியவருக்கு பேர்நாளை கொண்டாடப்பட்ட பாசியம். மேலும் ஹரிகர சுதன் என்று சொல்லக்கூடிய ஹரிகர சுதன் பேரினாலே 20 ரூபாய் வாழ்ந்திருக்கிறார். அவர் குடும்பம் எல்லாம் விஸ்வரெட்டி பாலத்தை சேர்ந்த ஹரிகர சுதன் பேரினாலே கொண்டாடப்பட்ட பாசியம். மாமா ஆஹா அப்படின்னு ஓ இந்த 18 கோடி சேனையும் எழுந்துவிடும். அப்படியா மாமா? பிறகு துரியோதனை வெல்வது கடினம். 18 நாளில் 18ஆம் நாள் முடிய போகிறது. ஆகையினாலே போய் அந்த துரியோதனை வசை மொழி சொல்லி எழுந்து வெளியே வாடா, வெளியே புறப்படா, அண்ணா விட்டு விடடா என்று அண்ணா துரியோதனா எழுந்து வெளியே வாடா, இல்லை எங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டாச்சும் போடா. டேய் துரியோதனா. மாமா என்ன மாமா அது எப்படி கூப்பிட்டாலும் காது செவியில் கேட்கவில்லை. அவன் எழுந்த மரமில்லை. கங்காதேவி ஓஹோ முதல்ல அவன் சிரசுல ஓங்கி அடி. அடிச்சா அவன் வருவான். அவனை நீ எத்தனை முறை ஸ்ரீமதி ராமானுஜாய மகளிரும் நாடக பேராசார்கள் பிறந்து வளர்ந்த இந்த புண்ணிய பூமியிலே தங்கராச நாடக ஆசிரியர் பெருமாள் ஸ்ரீனிவாசன் எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட மகோன்னதமான புண்ணியவான்கள் பிறந்த பூமியிலே தங்கராச நாடக ஆசிரியர் அவர்களும் நாடகம் நடித்திருக்கிறேன். அவருடைய திருக்குமாரர் நம்ம கம்பெனியில நடிச்சிருக்கார். ஒரு அவசரத்துக்கு அரிசி மாதிரி நடிச்சிருக்கோம். அப்பேற்பட்ட ஐயா அவர்கள் துரியோதன் தான் அவங்க தான் துரியோதன். அவங்க அப்பா அவருக்கு எப்படி பேர் வச்சாரோ துரியோதனை இப்படி இருப்பாங்க ஒரு மனசுல கற்பனை பண்ணிருந்தா இப்ப ஒரு டிவி நாடகம் பாருங்க. இப்ப கூட கொஞ்சம் தப்பு போச்சு அவருக்கு. இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுல துரியோதனை உங்க அப்பா இவருக்கு பேர் வச்சது பொருத்தமா வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஆச்சார பாகமான துரியோதனன் ஐயா அவர்கள் அரியர் செல்வம் விழுப்புரம் மாவட்டம் ராணுவட்டம் எழில் ராமஸ்ரீ முத்தமிழ் நாடகமன்ற உரிமையாளர் தமிழக அரசால் கலை நன்மணி விருது பெற்ற சிறுவன்மார் வேறுபொருள் நடிகனுக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். கூத்தாரத்தில் ஒரு புண்ணியம் பண்ணி அப்பேற்பட்ட புண்ணிய பூமி கோபுரம் போய் கூத்தாடலாம். இந்த நாடகம் கூத்தாடலாம், நாடகம் நடிக்கலாம்.
இருந்தாலும் பணம் அதிகமாக கிடைக்கோ கம்மியாக கிடைக்கோ இந்த மேடையில பெரிய 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 நாடக ஆசிரியர்கள் நடித்த இந்த மேடையில் நம்ம கால் போடணும். அது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் மதித்து நினைக்கிறோம். அப்பேற்பட்ட ஐயா அவருக்கு நாளைக்கு முன்னாடி மட்டும் வசதியே மாமா அப்போ என் பாட்டி கங்காதேவியிடம் கேட்க வேண்டும். ஆமா, ஓங்கி அடி. சரி, எவ்வளவோ வசைமொழி பேசினாய். துரியோதன் காதுக்கு நாராட்சம் போது போனாலும் ஏன்னா நம்ம கொஞ்சம் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆமா அடுத்த வார்த்தைகள் காதில வந்தால் நாராட்சமான கார்த்திகை வார்த்தைகள் எல்லாம் காதில கேட்டால் மந்திரம் உருக்கூடாது. சரி மாமா, நீங்க போ. இருந்தாலும் அதையெல்லாம் லக்னகுமாரன் என்று சொல்லக்கூடிய துரியோதன் மகனுடைய பெயர் வைத்திருக்கிறார்கள். லக்னகுமாரன் மாற்றி மாற்றி மாற்றிட்டாங்க. இன்னொன்னு நேற்று ஒரு புத்தகத்தை படிச்சேன். கூப்பிடுறாங்க பாருங்க. மகனுக்கு லக்ஷ்மணன் ஒரு பேர், லக்ஷ்மணன் ஒரு பேர் துரியோதன் மகனுக்கு. அதேபோல லக்னகுமாரன் பெயராலே சூர்யா அப்படி இருக்க மாமா ஓகி கதையினால நீங்க போங்க. கங்காதேவி இடம் கொடுத்தவள் பாட்டி சாருக்குதா வாங்கிக்கோ. பேரை பார்த்தீங்களா? பூமாதேவி. ஈஸ்வரட்டி பாளையத்தை சேர்ந்த இந்த அம்மையார் பூமாதேவி அம்மையார் இந்த கிருஷ்ணனா என்ற மேற்கொள் நடிகருக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர்கள் குடும்பம் எல்லாம் நிஜமான பூமாதேவி அம்மையாருடைய அலங்கரத்தை பற்றி வாழ்வாங்க. பாட்டிதான் எந்த பீமசேனனுக்கும் நீ பாட்டிதான். அவனுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தால் என்னவோ எந்த பீமேஸ்வரம் நான் கேட்கின்றேன். அந்த துரியோதனை வெளியே அனுப்ப முடியுமா முடியாதா? ஆஹா, அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கின்றதா? அண்ணா வெளியே இந்த ஆகியத்தில் பாரா